சைந்தவனை காணவில்லை. அவன் கிடைக்க பெறாததால் நான் தோல்விக்கு சமம். அவனை வெல்லாத முடிந்த காரணத்தால் இந்த அக்னிபதை ஏற்படுத்துகிறேன். இதில் மடிந்து நான் இறக்கிறேன். என் மைந்தன் அபிமன்னன் இறந்து விட்டான். இந்த அக்னியில் இருந்து நான் இறக்க போகிறேன். ஆமா, இது என்ன? நான் ஒரு காலத்தில் என் மகனை இறந்து விட்டான். நான் இறப்பது துணிந்தேன். அப்போது நீங்கள் வந்து என்னை தடுத்தீர்கள். இப்போது உன் மகனை இறந்து விட்டான் என்று நீங்கள் இறக்க போகிறீர்கள். இது என்ன நியாயம்? மதியிழந்தேன். என் மகன் அபிமன்யுவை என் அண்ணன் தர்மருக்கு பாதுகாவலாக வைத்தது இந்த கண்ணனின் வார்த்தை கேட்டு உங்களை தடுத்தது என்னுடைய சுயரூபம். ஆனால் சாட்சி வைத்தது இந்த கண்ணனின் மேல். நீங்களும் இறக்க வேண்டாம், நானும் இறக்க வேண்டாம். இந்த கண்ணனை பிடித்து தள்ளுங்கள். என்ன இது முடியவில்லை? மைத்துனா மாமா, இது யார் தெரியுமா? பிராமணர். நன்றாக பார். உன்னுடைய தந்தை நான் தான் தேவேந்திரன். தேவேந்திர அப்பா, இவர்தான் தேவ இந்திரன். இவரை பிராமணராக வரவழைத்து புத்திரர் சோகத்தால் இவரை தற்கொலை செய்ய சொல்லி காட்சி படித்தது நடித்ததே என்னுடைய வேலைதான். ஏன் இந்த வேலை? இந்த விதி உனக்கு முன்கூட்டியே வரும் என்று எனக்கு தெரிந்து அதனால் உன்னை காப்பாற்றவே உன் தந்தையை வரவழைத்தேன். புத்திரர் சோகத்தால் சும்மா அவரை விளையாட வைத்து எல்லாம் என் விளையாட்டுத்தான். என்னுடைய மகனை இறக்க செய்வேனா? நீங்கள் இறக்க செய்யாவிட்டாலும் சைந்தவனை நான் காணவில்லை. நான் நிச்சயமாக இந்த அக்னியில் இறந்தே விடுவேன். அர்ஜுனா, இன்னும் எவ்வளவு நேர பொழுது இருந்தால் அந்த சைந்தவனை கொள்ளுவார்கள்? எவ்வளவு நேரம் எனக்கு தேவையில்லை. ஒரு கடுகளவு போய் இருந்தால் போல அவனை கொண்டு விடுவேன். அதற்கு நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். அமைதியாக இருங்கள். இன்று உபயமேற்றி நடத்திக் கொண்டிருக்கும் அபிமன்னன் சந்தை உபயதாரராக விளங்கக்கூடிய உயர் திருவாளர் என்னுடைய சக்கராயுதத்தை விடுத்து கதிரவனை களத்திலே சிறிது நேரம் களவாடி இருக்கிறேன். அதோ அகற்றிவிட்டு இதோ பார் என் மைந்தனை கொன்ற மடையினே சைந்தவோ. அர்ஜுனா, சைந்தவனை அவளை எளிதிலே கொள்ள முடியாது. சிந்துபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தவம் செய்யும்